அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி ராசி பலன் பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதி. இங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் 2ஆம் இடங்கிறது குடும்பம், தனம், வாக்குஸ்தானம். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த 2 இடத்துக்கும் அதிபதி செவ்வாய் மீனராசிக்கு. இவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த காலம் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி மிக மிக துல்லியமாக கணித்து இப்போது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனராசி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் பகவான் தனக்காரகனாக வரார். இந்த தனக்காரகன் பாக்கியஸ்தானாதிபதி 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாருங்க. ஏற்கனவே மனைவி ஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் தீர்க்க போகிறீங்க. ஏன்னா ஜென்மத்தில் இருந்த சனி உங்களுக்கு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு புரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறீங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவீங்க, அடுத்தவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் முகஸ்தியாக நிற்பீங்க. அரசியலிருந்து அரசாங்கம் வரைக்கும் அடுத்த ஒரு பிரச்சனை தீர முடியலன்னு நீ தீர்த்து வச்சுருப்பீங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லையோ மற்றவங்கள பழிச்சுன்னு பார்ப்பாங்க, கண்ணியமாக பார்ப்பாங்க, கௌரவமாக பார்ப்பாங்க. அவருக்கு என்னப்பா பிரச்சனை, அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர்கிட்ட புகழ் இருக்குது, அவரால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் மீனராசிக்காரருக்கு எப்போவுமே இருக்குது. ஆனால் நீங்கள் படுற வேதனை, நீங்கள் படுற கஷ்டம் அடுத்தவங்களுக்கு முன்னால் சிரிப்பீங்க, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவீங்க. ஆனால் 4 செவத்துக்குள்ளே வேதனைப்பட்டுருப்பீங்க. சமீப காலமாக இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பணத்தால் நஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, பாசத்தால் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, குடும்பத்தால் மனக்குழப்பங்கள் அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக நடந்திருக்கு இதில் 3ல் 1. ஆனால் இருந்தாலும் உங்களால் நீங்கள் சரி செய்து சமாளித்து அப்படியே போயிட்டுருப்பீங்க. இதெல்லாம் எப்படி வருது இப்போ இந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களால் வந்தது கிடையாது, அடுத்தவங்களை நம்பினதுனால வந்த வேணை, அடுத்தவங்க மேலே வச்ச நம்பிக்கையினால் வந்த பிரச்சனை. இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லது பண்ணி நமக்கு இப்படி வந்துருச்சேன்ட்டு கவலைப்பட மாட்டீங்க. ஏதோ ஒரு நேரம், ஏதோ ஒரு காலம் இப்படி ஆகிப்போச்சு. குடும்பத்தில் நீங்கள் விரயங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்கன்னு சொன்னேன். என்னென்ன மருத்துவ செலவில் இருந்து, அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலிருந்து வர வேண்டியது வராது, நீங்கள் கொடுத்ததும் வரல, கடன் வாங்க வேண்டிய சூழலை கட்டாயம் உண்டாயிருக்கும். அதாவது குடும்பத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லாம் ஒற்றுமையாக அவங்கள பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டிருப்பாங்க. ஐயோ இவங்க மாதிரி நாம் இல்லையே, எவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை. ஆனால் இந்த நேரத்தில் எல்லோரும் பார்த்து நம்மளை ஏதாவது குறை சொல்லிடுவாங்களா? நம்மளுடைய கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டோம், கண்ணியத்துக்குள்ளேயே நம்ம வளர்ந்துட்டோம், ஊரில் ஒரு நல்ல பேரு புகழோடு இருந்துட்டோம், அதுக்கு ஒரு களங்கம் வந்துடுமா? மற்றவங்க குறை சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் உண்டாயிருமா? அடுத்து ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம ஆயிடுவோமா? அப்படியே பயத்தில் ஆள்ற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் பார்த்தோம்னா உண்மையிலேயே சரியான தூக்கம் இல்லை உங்களுக்கு. மீனராசிக்காரருக்கு இப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. காரணமே தெரியாமல் உங்களை வெறுப்பாங்க, எதிர்பார்க்காம உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. யாரும் நல்லவங்க நீங்கள் நம்புறீங்களோ, நம்பிக்கை வச்சிங்களோ, அவங்க உங்களை பயன்படுத்தி இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறாங்க. நிச்சயமாக இது நடந்துகிட்டு இருக்குது.
ஆனால் நீங்கள் நாம் ஏமாளி ஆகிட்டுமே, நாம் இன்றைக்கி விவரம் தெரிஞ்சு நம்ம முட்டாளாகிட்டுமே, என்ன கொடுமையாக இருக்குது இது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டா இருக்கக்கூடிய உங்களுக்கு, ஏன்னா உங்களுடைய வாக்கு 7ஆம் இடத்துல உட்காருது பார்த்தீங்களா, அதுதான் பாக்கியம். இந்த நேரம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி, இந்த 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் யாருங்கிறது இந்த சமூகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு அங்கீகாரமான ஒரு காலம். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிற போது உங்களை யார் உங்களுடைய அன்பு உணராமல் புரிஞ்சிக்காமல் உங்களை வெறுத்து விலகி போனாங்களோ விரும்பி வருவாங்க. கண்டிப்பாக நடக்கும். புரியுங்களா? உங்களை காயப்படுத்துகிறவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் கஷ்டப்பட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு காலம் ஏற்பட போகுது. குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் எல்லாமே எப்படின்னா, 1% கூட நீங்கள் காரணம் இல்லை, 1% கூட நீங்கள் காரணமாக இருக்கு. ஆனால் உங்களை காரணம் சொல்லி நீங்கள் மற்றவங்க தப்பிப்பாங்க. புரியுங்களா? ஆனால் அந்த சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு காலம். ஏன்னா செவ்வாய் பகவான் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய தைரியம், வீரியம், வெற்றி. சில வீட்டிலெல்லாம் வந்து சுபகாரியம் பண்ணாமல் தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்கணும், சுபகாரியம் பண்ணியே தீர்வீங்க, நல்லது நடந்தே தீரும். அந்த அதாவது ஜூலை மாதம் 28ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டோம்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள்ளே சில வாய்ப்புகள் வரும். அந்த 13ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடந்தே தீரும். எது வரைக்கும்? அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலமாக நல்ல விசேஷங்கள், எதிர்பாராத பண வரவு, யோகங்கள். ஏன்னா அஸ்த நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அப்போது வெற்றிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு வள்ளுக்கட்டாயமாக உங்களுக்கு வந்து வர வேண்டியது வந்தே தீரும். பதவி, பட்டம், அந்தஸ்து, பொறுப்பு, அரசியல் சம்மந்தப்பட்ட சாஸ்திரங்கள் உங்களுக்கு அரங்கேறியே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் சில பேர் உங்களுக்கு தேடி வந்து ஒரு பவர்களை உருவாக்குவாங்க. மேன்மையான அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதுலேயும் சித்திரை நட்சத்திரம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றங்களை, ஆரோக்கியத்திலிருந்து குடும்ப செலுசெலுப்பு வரைக்கும், வீடு மண்மனை பொன்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாயமான விஷயங்கள் உங்களுக்கு சுமூகமாக ஒரு அதிர்ஷ்ட தேகம் உங்களுக்கு அடைஞ்சே தீர்வீங்க. மாற்றம் இல்லை. பயணங்கள் மேன்மை அடையும், லாபத்தை அதிகரிக்கும், தொழில் ரீதியில் வெற்றிகளை கண்டிப்பாக குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக உற்சாகத்தை அடைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு கால நேரத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம்தான் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி என்பதில் பெரும் ஒரு யோகம் இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சரிங்களா? இந்த பலன்கள் உங்களுக்கு சொன்னது கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது அதாவது சந்திரனை மையமாக வச்சு சொல்லக்கூடியது. இருப்பினும் உங்களுடைய பிறவி ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா லக்னம் என்ன, உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாரு, எவ்வளோ பலம் பெற்று இருக்கிறாரு, என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடந்துட்டு இருக்குது, செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பலம் அப்படிங்கிறது பிறப்பு ஜாதகத்தில் தான் தெரியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. அற்புதமாக யோகமாக உங்களுக்கு அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.